வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுரகுமார திசாநாயக்க உறுதிகளை நிறைவேற்றுவாரா என்பது தொடர்பாக அவதானம் செலுத்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கருத்து. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தை கைவிட உள்ளதாக தகவல். அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைக்கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தீர்மானங்களை ஒத்துள்ளதாக மஹிந்தானந்த அழுத்கமகே சுட்டிக்காட்டு. கிளிநொச்சியில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கோட்டாவில் வழங்கப்பட்டவை அம்பலம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கைகள் மற்றும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய உள்ளதாக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு தொடர்பான தலைவர் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இது தொடர்பாக வருடாந்த மதிப்பீட்டு செயற்பாடு ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பெப்ரல் அமைப்பின் அதிகாரிகளை நியமித்துள்ளதாகவும் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். கொள்கைகளுக்கு ஏற்ப அரசாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது ஆராயப்படுவதோடு அதனை பொதுமக்கள் அறிய வாய்ப்புகள் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை முகம் கொடுத்துள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய விடயத்தினை மேற்கொள்ள கூட்டு முடிவு என்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக நிர்வாக சபையில் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏனைய தொழிற்குழுக்கள், தொழிற்சங்கங்கள், வணிக சமூகம், சிவில் அமைப்புகள், அனைத்து அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ளவர்களோடு தொடர்ந்து கலந்துரையாடி உடன்பட்டு இலங்கையில் இனங்கள் மற்றும் நாட்டை கட்டியெழுப்ப அவசியமான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் ரோஹன ஹெட்டியாராச்சி சுட்டிக்காட்டினார். புதிய ஜனாதிபதி தேர்தல் சீர்திருத்தங்களை விரைவில் மேற்கொள்வார் என்று நம்பிக்கை வெளியிடுவதாகவும் அவர் கூறினார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரம், தேர்தல்களில் விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு தேவையான விடயங்களை விரிவுபடுத்துதல், தேர்தல் அட்டவணையை யதார்த்தமாக மாற்றுதல், பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்தல் அதனுள் முதன்மை என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருக்கும் வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினையும் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தினை கைவிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நஷ்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தனியார் மயப்படுத்தும் முன்னைய அரசாங்கத்தின் திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைவிட உள்ளது. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அவசியத்தை கருத்தில் கொள்ளும் போது இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நாட்டிற்கு சொந்தமானதாக காணப்பட வேண்டும் என அரசாங்கம் கருதுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பேரவையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தனியார் மயப்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் அதன் முகாமைத்துவத்தை சீர் செய்வதற்கான திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைக்கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களை ஒத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான 993 வாகனங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்தார். மதிய உணவு இடைவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீரை வழங்கினார். ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வது கடினம் என்று தெரிவித்த மஹிந்தானந்த அழுத்கமகே கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இதுவே நேர்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகலரோடும் இணைந்து விரிவான எதிர்க்கட்சியொன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்திருந்தார்.
கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடிப்போக்கு சந்தையில் இயங்கும் குறித்த மதுபான சாலைக்கான அனுமதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. சி.வி. விக்னேஸ்வரன் 2024 பிப்ரவரி 19ஆம் தேதி எழுத்து மூலம் வழங்கிய பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையிலேயே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பெண்ணொருவருக்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு உங்கள் பெயரில் இந்த மதுபான சாலை வழங்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரனிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தையற்ற ஒரு பெண்ணுக்கு பெற்றுக் கொடுத்தேனே அன்றி நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்டு 300 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முறையற்ற விதத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட நபர்களின் பெயர் விவரங்களையும் தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அவர் இலங்கை வர இருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கை வருகின்ற முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் பார்க்கப்படுகிறார். அவர் தமது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அவரது விஜயம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இதுவரையில் வெளியாகி இருக்கவில்லை. அடுத்த சில வாரங்களில் வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கும் என்று அந்த அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் கருதுவதாக இந்த கட்சியின் 2 முக்கியஸ்தர்கள் தெரிவித்தார்கள். தமிழ் மக்களின் மனங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை நாம் கவனிக்கின்றோம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் எதுவும் எமக்கு ஆதரவு கொடுக்காத நிலையில் பல்வேறு தேர்வுகளை சுட்டிக்காட்டின. சிலர் சஜித் பிரேமதாசவுக்கு பின்னால் சென்றார்கள். சிலர் தமிழ் பொது வேட்பாளர் நோக்கி கையை காட்டினார்கள். ரணிலை ஆதரித்தவர்களும் உள்ளார்கள். எம்மை யாரும் ஆதரிக்கவில்லை. இருப்பினும் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் நாம் கணிசமான வாக்குகளை பெற்றோம். அது முதலில் ஒரு மாற்றத்தை காட்டியது. பாரம்பரிய தமிழ் கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை காட்டியது. தமிழ் அரசியல்வாதிகள் மீது தமிழ் மக்களுக்கு இருந்த விரக்தியை காட்டியது. அதை ஒரு ஆரம்பமாக எடுத்து நாம் செயற்பட்டோம். எமது தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஒருபோதும் இனவாத மதவாத அரசியல் செய்தவர் அல்ல. தென்னிலங்கையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் இனவாத மதவாத அரசியலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் உட்பட அனைத்து இனத்தவர்களும் இலங்கை பிரஜைகள் நாம் ஒன்றுபட்டு செயற்பட்டால்தான் நாட்டை முன்னேற்ற முடியும். நாம் மாயாஜாலக்காரர்கள் அல்ல. மாயாஜாலம் போல ஒரு சுபீட்ச இலங்கையினை உருவாக்க யாராலும் முடியாது. அது மக்களின் கைகளில் உள்ளது. எப்போது சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் உட்பட அனைத்து இனத்தவர்களும் நாம் அனைவரும் இலங்கை பிரஜைகள் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்களோ அப்போது தொடங்கும் அந்த மாற்றம் என்பதே அவரது முக்கிய கோஷமாக இருந்தது. அந்த கோஷத்திற்கு இலங்கை மக்கள் வெற்றியினை கொடுத்துள்ளார்கள். அதற்கு ஆதரவு இப்போது மேலும் அதிகமாகிறது. தமிழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தமிழர்களிடையே நாம் அதிகமாக காணுகின்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நமது கட்சியின் சார்பில் போட்டியிடப் போவது தமிழர்கள்தான். அவர்களில் கணிசமானவர்களை தமிழ் மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்பது எமது தலைமை, முக்கியமாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க நம்புகிறார் என்று தெரிவித்தார்கள். எமது வேட்பாளர்களில் தமிழ் இளைஞர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இருப்பார்கள். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களானால் அமைச்சர்கள் ஆவார்கள். தமிழினத்திற்கு இதுவரை கிடைக்காத ஒரு எழுச்சி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனால் அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான காணொலிகளை நாம் எமது தேசியம் நியூஸ் யூடியூப் சேனலில் வெளியிடும் போது அதற்கு வரும் பின்னூட்டங்கள் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டையே காட்டுகிறது. தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். வளமையான அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு இழக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மாற்றத்தின் மையப்புள்ளியாக அனுரகுமார திசாநாயக்க இருக்க வாய்ப்பு மிக மிக அதிகமாகவே உள்ளது.